ஜனநாயகன் vs பராசக்தி கிளாஷ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் நடித்த ஃபிலிமும் சரி, சிவகார்த்திகேயன் நடித்த ஃபிலிமும் சரி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து த கோட் ஃபிலிமில் இவரோட கையில் இருக்கிற கன்னை வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்துருப்பாரு. விஜய் வந்து பொலிட்டிக்கலாக என்ட்ரு ஆகிறனால இவரோட பிளேஸ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து அடையாளம் காமிச்ச மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஆனால் சோஷியல் மீடியாவில் இதை பேஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கன்னை வாங்கிட்டு இப்போ வந்து விஜய் ஃபிலிமுக்கே கிளாஷாக வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒஃபிஷியலாக இன்னும் எதுவுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை. ஜனநாயகன் ஃபிலிம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ஃபிலிமும் வந்து ஷூட்டிங் பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயனோட ஃபிலிமும் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பொங்கலுக்கு வந்து 2 ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் விஜயோட லாஸ்ட் ஃபிலிம்னால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஃபிலிமோட போஸ்டர் பார்த்தாலே இந்த ஃபிலிம் பேஸ்டு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டோரி அப்படின்னு கிளியர் கட்டாக வந்து தெரியுது. அதே மாதிரி பராசக்தி ஃபிலிமும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹிந்தி பேஸ்டு ஃபிலிம் தான். ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கல் பேஸ்டு ஃபிலிம் தான். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்கு. இந்த 2 ஃபிலிமுமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த 2 ஃபிலிமும் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த 2 ஃபிலிமுமே பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஃபிலிமை பார்ப்பீங்க அப்படின்றது உங்கள் பதிவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.